வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளில் வந்து 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க. லீவில் பார்த்தீங்கன்னா இப்போ பகல் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சாதி மத பாகுபாடின்றி அலைமோதும் கூட்டம். இன்னைக்கு வந்து எந்த ஆரவாரமின்றி மயான அமைதியாக இருக்கு பாருங்க. குறிப்பாக கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதியில் பிரதான சாலையிலேயே வந்து 2-3 கடைங்க இருக்குங்க. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ராரு பஸ் எல்லாமே என்ட்ராறது இந்த ரோட்ல ஒரு கடை இருக்கு. கடை இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனி டைமும் பிஸியாகவே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கூட்டமும் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கு. மக்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க போல இருக்கு இந்த ஏரியாவில். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒரு 200-300 அடியில் அடுத்த கடை ஒன்று இருக்கும். அந்த கடை அதுல இருந்து ஆமாம், அந்த கடையிலேருந்து ஒரு 200-300 அடி இந்த கடையில. இந்த கடையும் இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தேவையில்லாத மக்கள் நடமாட்டமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஏதோ ஊரடங்கு உத்தரவு போட்ட மாதிரியா ஒரு ஃபீலிங்காக இருக்குது பாருங்க. இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருபுவனம் மெயின் ரோடு, திருபுவனத்துலேருந்து மயிலாடுதுறை வர மெயின் ரோட்டில் அந்த கடை இருக்குது. மெயின் ரோட்டு ஒட்டியே இருக்குது பாருங்கள். இந்த மெயின் ரோடு எப்போதுமே நம்ம கும்போணம் போக்கில் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே ஒரு க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆளை கூட காணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது அடுத்து இந்த கடை வந்து ஆடுதுறையிலேருந்து இந்த நம்ம சூரியனார் கோயில் போகிற வழியில் உள்ள கடை இது. இந்த கடையில் மக்கள் நடமாட்டமே இல்லை. இந்த ஏரியாவில் யாருமே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருத்தவங்களை கூட கண்ணில் காணும் இன்னைக்கு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு ஏரியா. இன்னைக்கு பாருங்க, ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்குது. நம்ம அந்த ஆடுதுறையிலேருந்து சூரியனார் கோயில் போகிற வழியில் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்குது இந்த கடை. ஆள் நடமாட்டமே இல்லை, ஆள் அறவமே இல்லை. இந்த அமைதி பொதுமக்களுக்கு நிரந்தரமாய் கிடைத்திட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்து. நன்றி.